இப்பொழுது ஏ அணிக்கான வினா தொடங்குகிறது. தொல்காப்பிய நூலின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். இப்பொழுது பி அணிக்கான வினா, பால் எத்தனை வகைப்படும்? 5. இப்பொழுது ஏ அணிக்கான இரண்டாவது வினா, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இந்த வரி வடிவத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஓவிய எழுத்து. இப்பொழுது பி அணிக்கான இரண்டாவது வினா, ஆயுத எழுத்து டேஸ் வகையை சாரும்? சார்பு. இப்பொழுது ஏ அணிக்கான வினா, திருக்குறளின் சிறப்பை போற்றும் நூல் எது? திருக்குறளின் சிறப்பை போற்றும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அடுத்து பி அணிக்கான மூன்றாவது வினா, நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10. நன்றாக கூறினீர்கள். அடுத்து ஏ அணிக்கான நான்காவது வினா, மலரும் மாலையும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. கவிமணி. மிகவும் நன்று. அடுத்து பி அணிக்கான வினா, பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம் எந்த மருத்துவம்? சித்த மருத்துவம். அடுத்து ஏ அணிக்கான வினா, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி லிட்டர். மிக நன்று, மிகவும் சரியாக கூறினீர்கள். 800 மில்லி லிட்டர் என்பது சரியான விடை. அடுத்த வினா பி அணிக்கு, எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நம் மனநிலை மாறுகிறோம்? 1.5 மணி நேரத்திற்கு. மிக்க நன்று. அடுத்து ஏ அணிக்கான வினா, நீதிநெறி விளக்க நூலின் ஆசிரியர் யார்? அல்லது நீதிநெறி விளக்க பாடல் நூலில் இயற்றியவர் யார்? குமரகுருபரர். மிகவும் நன்று. அடுத்தது ஏ அணிக்கான வினா, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். மிகவும் சரியான விடை. அடுத்ததாக ஏ அணிக்கான வினா, ஏழாம் திருமுறையை பாடியவர் யார்? சுந்தரர். சுந்தரர் என்பது மிகவும் சரியான விடை. அடுத்த வினா பி அணிக்கு செல்கிறது. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிலார். சேக்கிலார் என்பது மிக சரியான விடை. அடுத்ததாக ஏ அணிக்கான வினா, 8 தொகை நூல்களில் ஒன்று. ஏதாச்சும் ஒரு நூல் சொல்லவும். இலக்கண நூல். ஏ அணி தவறாக பதிலளித்து விட்டார்கள். அடுத்து அந்த வினா பி அணிக்கு செல்கிறது. கலித்தொகை. கலித்தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பி அணிக்கான வினா, இசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். மிக சரியான விடை. அடுத்தது ஏ அணிக்கான வினா, தகடூர் என்பது தற்போது எந்த ஊரின் பெயரை குறிக்கிறது? தகடூர் என்பது தற்பொழுது எந்த ஊரின் பெயரை குறிக்கிறது? தர்மபுரி. மிக சரியான விடை. தர்மபுரி என்பது மிக சரியான விடை. பி அணிக்கான வினா, ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது? ஏற்காடு. ஏற்காடு என்பது சரியான விடை. அடுத்த வினா ஏ அணிக்கான வினா, தமிழ்நாட்டில் பரப்பளவில் 2வது இடம் பிடித்த மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் பரப்பளவில் 2வது இடம் பிடித்த மாவட்டம் எது? ஈரோடு. அடுத்ததாக, அறுவர் என்பதன் பொருள் என்ன?
தமிழர். தமிழர் என்பது மிக சரியான விடை. அடுத்து ஏ அணிக்கான வினா, தமிழில் முதலில் வெளிவந்த பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி என்பது மிகவும் சரியான விடை. அடுத்தது பி அணிக்கான வினா, மீராவின் இயற்பெயர் என்ன? மீ ராசேந்திரன். மீ ராஜேந்திரன் என்பது சரியான விடை. தமிழ் வினாடி வினா நிகழ்ச்சியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் பங்கேற்று மிக சிறப்பாக விளையாடினார்கள். ஏ அணி ஒரு வினாவிற்கு விடை தவறாக கூறியதால் அவர்கள் 2ஆம் இடமும், பி அணி எல்லா வினாக்களுக்கும் சரியான விடையை கூறியதால் அவர்கள் முதலிடமும் பெறுகிறார்கள். நன்றி.